Place our place okay miss bangle size okay miss பெருசா தான் மிஸ் வச்சிருக்கோம் அந்த செட் ஃபுல்லா வர மாதிரி அந்த சட்டை போட்டு நல்ல கப்பு மூடி இல்ல பேங்கிள் வருது வந்தா என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அறிகுறி சொல்லுவாங்க இல்லையா நம்ம உடம்புல வந்து கொசுவால வருது குளிர் ஜுரம் அடிக்கும் கரெக்ட் வேற வாமிட்டிங் இருக்கும் வேற ஜுரம் தலைவலி குளிர் ஜுரம் இருக்கும் இதை வந்து ஆரம்பத்திலே பார்த்துட்டோம்னா சரி பண்ணிக்கலாம் சப்போஸ் இது வந்து நம்ம கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம் எந்த டெஸ்ட்டுமே எடுக்கலன்ற பட்சத்தில் என்ன ஆகுன்னா மூளையை கூட இது பாதிக்கும் இல்லையா மூளையை பாதிக்கிறப்போ சுயநினைவு இல்லாமல் போயிடும் கோமா சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலைக்கு கூட மலேரியா வந்து கொண்டு போயிடும் வலிப்பு சில பேருக்கு வரும் இது வந்து நம்மளுடைய ஸ்டேஜ் வந்து முன்னாடியே பார்க்காம நம்ம வந்து அதை கண்டுக்காமல் விடுற பட்சத்தில் தான் இந்த மூளையை பாதிக்கிறதெல்லாம் போகும் சரியா முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது சரி பண்ணிக்கலாம் இல்லையா எங்கே போகணும் ஜுரம் அடிச்சா ஜுரம் அடிச்சதுன்னா ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்கணும் அங்கே வந்து நம்ம மலேரியா டெஸ்ட்டுமே எடுத்துகிட்டு தான் இருக்கோம் அதில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குது சரி பண்ணிக்கலாம் சரி மலேரியா வந்து கொசுவால் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த கொசுவை எப்படி வந்து நம்ம மலேரியா வராமல் எப்படி தடுக்க முடியும் கொசுவை எப்படி ஒழிக்க முடியும் யாராவது ஒருத்தங்க சொல்ல முடியுமா அதுன்னு சொல்லிட்டீங்க அது எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கும் குட்டை குளம் ஏரி அப்புறம் பானைலாம் போடுவோமா இப்போ பானைலாம் உடஞ்சிருச்சுன்னா எப்படி நீங்க
பண்ணுவீங்க? வீட்டில் இருந்து பானை வீட்டில் உடஞ்சிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்துகிட்டு போய் தூக்கி போடும். எங்கே தூக்கி பிடிச்சி வைப்பாங்க இல்லையா? சில வீட்டிலலாம் தோட்டத்தில் தண்ணி பிடிச்சி வைப்பாங்க, ட்ரம்முலேயோ பானையிலையோ பாத்திரத்துலையோ தண்ணி பிடிச்சி வைப்பாங்க. அதெல்லாம் திறந்து போடக்கூடாது, அது எல்லாமே மூடி தான் வைக்கணும். அதே மாதிரி சில பேர் வீட்டில் வந்து குழவு கல்லெல்லாம் இருக்கும், அம்மிக்கல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தண்ணி அப்போ மழை சீசன் வருது இல்லையா, அதெல்லாம் தண்ணி தேங்கிடுச்சுனாலும் அதுலேருந்து கொசு வளரும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் வீட்டில் எல்லாருமே அந்த கவர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தூக்கி ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுருவோம். அதில் என்ன ஆகும்? மழை வரப்போ தண்ணி தேங்கி கொசு உருவாகும். இளநீலாம் குடிப்பீங்களா? குடிச்சிட்டு எங்கே போடுவீங்க? எங்கே போடணும்? இல்லை பக்கத்துலேயே போட்டுருவீங்களா வீட்டில்? அதுலேயும் கொசுக்கள் வந்து வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி டயர்லலாம் வளர ஆரம்பிக்கும். நம்ம வீட்லேயே நிறைய உற்பத்தி ஆகிறது மாதிரி தான் எல்லாமே இருக்குது. என்ன பண்ணலான்னா ப்ராப்பராக எல்லாமே வந்து டிஸ்போஸ் பண்ணணும். இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது டஸ்ட்பினில் தான் போடணும், வீட்டை சுற்றி எங்கேயும் போடக்கூடாது, தண்ணியெல்லாம் மூடி தான் வைக்கணும். இப்போ நம்மளை கொசு கடிக்காமல் எப்படி பார்த்துக்கலாம்? ஃபுல்லாக வந்து ட்ரெஸ்ஸு கவர் பண்ணிக்கலாம் இல்லையா? ஈவினிங் வீட்டில் எங்கேயுமே தண்ணி தேங்காத அளவுக்கு பார்த்துக்கணும். நம்ம வீட்லேயே குப்பைகள் இருந்ததுன்னா அது குப்பை தொட்டியில் தான் போட சொல்லணும். சரியா? புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சளி, காய்ச்சல், இரும்பல், தலைவலி, வாந்திலாம் இருக்குன்னா உடனே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கணும். பார்த்தா நம்ம சரி பண்ணிக்கலாம், டெஸ்ட் எடுக்கலாம். சரியா? வீட்டில் சொல்லுவீங்களா எல்லாருமே? Okay. In the opportunity, I thank to principal, ma'am and teachers and also the students. Thank you all.